வாழ்க வளமுடன். இந்த கவியை ஒட்டிய தலைப்பாக விதியை அனுபவித்தே ஆக வேண்டுமா என்ற தலைப்பில் பேராசிரியர் பி. ஏழுமலை ஐயா அவர்கள் நமக்கு சிந்தனை உரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயாவின் சிந்தனை கூறிக்கு முன்னதாக ஐயாவை பற்றிய ஒரு சில அறிமுகங்கள். ஐயா அவர்கள் டிப்ளமோவில் சைவ சித்தாந்தமும், ஹிந்து அஸ்ட்ராலஜி, பாரம்பரிய தமிழ் மருத்துவம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், 2009 யோகமும் மனித மாண்பும் கல்வியில் BAவும், 2014 MA YHCயும் முடித்துள்ளார்கள். BA இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் பர்மாவில் டிப்ளமோவும் முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் நெய்வேலி நிலக்கரியில் 1980 முதல் 91 வரை சீஃப் மேனேஜராகவும் பணிபுரிந்துள்ளார்கள். 2014 APTயில் இணைந்து தற்பொழுது பேராசிரியராகவும் உயர்வு பெற்று நெய்வேலி மனவளக்கலை மன்றத்தில் அறக்காவலராகவும் இருந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். நெய்வேலி மனவளக்கலை மன்றத்தில் துணை தலைவராகவும் YHCயிலும் கோஆர்டினேட்டராகவும் உள்ளார்கள். 2019 ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். இணையம் வழியாக மலேசியா, தாய்லாந்து, ஆழியார், ஜூம் இனிப்பென்னும் பல்வேறு தலைப்புகளும் சிறப்புரையாற்றியும் வருகின்றார்கள். பண்ருட்டி, வடலூர், சின்னசேலம், நெய்வேலி மனவளக்கலை மன்றங்களிலும் நேரடியாக வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். தாய்லாந்து மனவளக்கலை மன்றத்திற்கு இணையம் வழியாக மௌனமும் நடத்தி வருகின்றார்கள். மேலும் கொலம்போவில் உள்ள வேலவன்பாத்திலும் மனவளக்கலை மன்றத்தில் நேரடியாக வகுப்பில் விஷன் மற்றும் அகத்தாய்வு, மௌனம் போன்ற வகுப்புகளையும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய ஐயா அவர்கள் தற்பொழுது சிந்தனை உரையாற்றுமாறு அனைவரும் சார்பிலும் வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், உலகெங்கும் இந்த வேதாத்திரியத்தை பரப்ப அரும்பாடு பட்டு கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், உலகெங்கும் இந்த கல்வியை அடாது மழை பெய்தாலும் விடாது பரப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் தொழில்நுட்ப பிரிவினரையும், பல்கலைக்கழகம் முதல் பட்டி தொட்டி வரை வேதாத்திரியத்தை பரப்பி கொண்டு வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து நிலை அருள்நிதியர்களையும், விண்ணலை நிகழ்வில் இணைந்து இணைய போகும் அனைத்து அருள்நிதியர்களையும், இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து துரியாதீத தவத்தை எடுத்து வழங்கிய பேராசிரியரையும், இதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொறுப்பாளர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். அம்மா ஆரம்பத்திலே விதியை பத்தி அழகா ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. அதை மேற்கொண்டு நம்ம தொடரலாம். விதியை அனுபவித்தே ஆக வேண்டுமா அப்படின்ற தலைப்புல நாம புராணங்கள், வேதங்கள், மகான்கள், தத்துவார்த்திகள் என்னென்ன சொல்றாங்கன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு போகலாம். இயற்கை ஒருபோதும் தவறாது. அது விதைத்த விதையை தவறாக மாற்றாது. நிழலை வெளிச்சமாக மாற்றாது. நன்மைக்கு தீமையை தராது. எப்போதும் சரியான தகுந்த பலனை மட்டுமே தரும். ஒவ்வொரு செயலும் அதற்கு முன்னால் ஒரு எண்ணத்திலிருந்து பிறக்கிறது. அது எண்ணம். அந்த எண்ணம் ஒரு அலை. அந்த அலை அண்டத்தில் செல்கிறது. அண்டம் அந்த அலைக்கு ஏற்ப அதற்கேற்ற சூழ்நிலையை, மனிதர்களை, சந்தர்ப்பங்களை நம் வாழ்க்கைக்குள் அழைத்து வருகிறது. அதுதான் செயலுக்கு தகுந்த விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. செயல் விளைவு தத்துவம் இயற்கையின் சட்டம். நன்மை செய்தால் நன்மை திரும்பும், தீமை செய்தால் தீமை திரும்பும். கர்மத்தின் நோக்கம் தண்டனை அல்ல, பரிசுத்தம். செயல் விளைவு தத்துவம் இயற்கையின் நீதிமன்றம். இது யாருக்கும் பேவர் செய்யாது, யாரையும் தண்டிக்காது. நீ செய்ததையே நீயே அனுபவிக்க வேண்டும் என்ற சமநிலை மட்டுமே இயற்கையின் நோக்கம். விதை முளைத்து வளர்ந்து பலனை தரும். அதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கும். ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலும் பிரபஞ்சத்தில் ஒரு விதையாக நிக்குது. விதை முளைத்து வளர்ந்து பழம் தரும். அதுபோல செயல், பரிணாமம், விளைவு,
மனிதன் பிரபஞ்சத்தில் காரணத்தை விதைத்து விளைவை அறுவடை செய்யறான். நமது சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் இவை ஒவ்வொன்றும் நமது மனம் எனும் நிலத்தில் விதைக்கப்படும் விதை. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் விதை போல அந்த விதை ஒரு நாள் பலனாக திரும்பி வருகிறது. இது இயற்கையின் நியதி, காரண காரியம், தத்துவத்தின் அடிப்படைன்னு சொல்லுவாங்க. நல்ல சிந்தனை விதைத்தீங்கன்னா நல்ல பழக்கம் முளைக்கும். தீய சிந்தனை விதைத்தால் சிக்கல் முளைக்கும். செயல் சரியாக இருந்தால் பலன் தானாக சரியாக வரும். தவறான விதையால் சரியான முளை வராது. ஒரு சிறுவன் தோட்டத்துல நல்ல விதை விதைச்சானா சிறிது நாள்ல அழகான பூ, நல்ல நிழலும் கிடைக்கும். அதே நேரத்துல வேற ஒரு சிறுவன் முள்ளு விதைய விதைக்கிறான், முள் மட்டுமே முளைக்கும். எப்படி விதைக்கிறோமோ அப்படிதான் அறுவடை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நல்லது செய் நல்லதே உன்னை சேரும். நீ விதைப்பதை பார்த்துக்கொள், நீ செய்யும் செயல்தான் நாளைய வாழ்க்கையின் வடிவத்தை முடிவு செய்கிறது. விதை என்பது செயல், மண் என்பது மனம், முளை என்பது பலன், தண்ணீர் என்பது அன்பு, சூரியன் என்பது அறிவு. இவற்றில் ஒன்று தவறினாலும் செடி முளைக்காது. வாழ்க்கையும் அதே போலதான். அனைத்தும் ஒருங்கிணைத்தால் தான் மட்டுமே பலன் தரும். மனதில் போடுகிற விதைதான் வாழ்க்கையில் வரும் முளை. வாழ்க்கையில் விதை என்பது செயல். நீ செய்யும் செயலின் தன்மையே முளைக்கு வடிவம் தரும். நாம் செய்யும் செயல் நம் வாழ்க்கையின் கட்டிடத்தை உருவாக்குகிறது. நல்ல விதை விதைத்த கெட்ட பலன் எதிர்பார்க்க முடியாது. கெட்ட விதை விதைத்து நல்ல பலன் எதிர்பார்க்கவும் முடியாது. நன்மை விதைத்தால் நன்மை வரும், தீமை விதைத்தால் தீமை வரும். இதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, விரை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமான்னு சொல்லுவாங்க. வெளி உலகில் நிழல்கள் காரணம் அல்ல, உன் உள்ளே உள்ள எண்ணங்களே காரணம். எது வந்தாலும் அதற்கான விதையை நாமே நட்டுள்ளோம். அதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு பாரம் அல்ல, உருவாக்கும் திறனே வாழ்க்கை என்பதை காணும் ஆனந்தம். உன் காரணத்தை சரி செய், உன் செயலை தூய்மைப்படுத்து, விளைவு தானாக சரியாகும். ஒவ்வொரு விளைவிற்கும் நாம் தான் காரணம். பிறரை குறை கூறாமல் தன் செயலை பார்க்க வேண்டும். எதை முயற்சி செய்கிறோமோ அதற்கு ஏற்ப வாழ்க்கை வடிவாகும். உன் செயல் எதுவோ அதற்கு ஏற்ப பலன் வரும். நீ தவறான முயற்சி செய்து நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது. அறிவில்லாத செயல் பயன் தராது. அறிவுள்ள செயல் மட்டுமே எதையும் முளைக்க செய்யும். அறியா விதை போடுகிறவன் அறியா பலன் பெறுவான். அறிவான விதை போடுகிறவன் அறிந்த பலனை பெறுவான். செயல் அலைகளை உருவாக்கும். ஒரு கல்ல குளத்துல போட்டீங்கன்னா அலை பரவும். அலைகள் இறுதியில் மையத்திற்கே திரும்பும். செயலும் அப்படித்தான், திரும்பி நம்மையே வந்து சேரும். செயல் தனிப்பட்டது அல்ல. நமது ஒரு செயல் பலரையும் தாக்குது. அந்த தாக்கம் ஒரு வட்டமிட்டு மீண்டும் நம்மையே வந்து சேரும். இதைத்தான் பகவத்கீதையில பிரபஞ்சத்தின் வினை சக்கரன்னு சொல்லுவாங்க. இயற்கையின் விதியை நம்பினால் மனித விதியையும் நம்ப வேண்டும். ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களேன், நாம் ஏன் புவியீர்ப்பு விதியை கேள்வி கேட்பதில்லை? ஒரு பொருளை மேல தூக்கி போட்டீங்கன்னா அது கீழே வரதான் வரும் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். இது இயற்கையின் அசைக்க முடியாத விதி. நீர் எப்போதும் பள்ளத்தை நோக்கியே பரவும். சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். மரங்கள் விதையிலிருந்து முளைத்து வரும். இந்த இயற்கையின் விதிகள் மீது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவை நம் வாழ்வில் அடிப்படையாக அமைந்துள்ளது. ஆனா உங்க வாழ்க்கையை இயக்கும் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் தீர்மானிக்கும் ஒரு சீச்சமான விதி இருக்குது. இயற்கையின் விதிகள் போல மனித வாழ்விற்கும் ஒரு விதி உண்டு. அந்த விதிதான் கர்ம விதி. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் உங்கள் விதியை எப்படி செதுக்குகிறது. இது வெறும் தத்துவம் அல்ல, உங்கள் வாழ்க்கைய நீங்களே வடிவமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த
ரகசியம். இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் ஒரு இயக்க ஒழுங்கு இருக்குது. புவியீர்ப்பு சக்தி, ஒரு மரத்தின் வளர்ச்சி, நீர் சுழற்சி, கோள்களின் இயக்கம், இவையெல்லாம் இயற்கையின் விதிகள். இந்த விதிகள் மாறாதவை, எல்லாருக்கும் பொதுவானவை, எவராலும் கேள்வி கேட்க முடியாதவை. ஆனா மனித வாழ்க்கையில இதே விதிகள் செல்லுபடியாகுமா? பல நேரங்கள்ல மனித வாழ்க்கை தற்செயலானது என்று நாம நினைக்கிறோம். இயற்கையின் விதியை நீங்கள் நம்பினால் மனித விதியும் நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா இயற்கையின் விதிகள் மனித விதியும் அதே பிரபஞ்ச கர்ம வினையில் தான் அடங்குது. மனிதன் இயற்கையிலிருந்து தனித்தவன் அல்ல. நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரே அங்கம். எனவே இந்த பிரபஞ்சத்தை ஆளும் விதிகள் நமக்கும் பொருந்தும். கர்ம விதின்னு எளிமையா சொன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு. நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். கர்ம விதியும் அப்படிதான். நீங்க என்ன செய்தாலும் அதற்கு ஏற்ப விளைவுகள் நிச்சயம் உண்டு. இது இயற்கையின் விதியை போல மாறாதது, அசைக்க முடியாதது. கர்ம விதி என்பது வெறும் உடல் ரீதியான செயல்களுக்கு மட்டும் அல்ல, நம் எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள் என அனைத்துக்கும் பொருந்தும். நாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை மீண்டும் மீண்டும் விதைக்கும் போது அது குறிப்பிட்ட செயலாக மாறி அதற்கான விளைவுகளை ஏற்படுத்துது. இதுதான் மகான் கவியில சொல்லுவார் இல்லைங்களா, எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையால் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நியதின்னு அழகா மகரிஷி கொடுத்திருப்பாங்க. நாம 3 வழியில செயல் செய்யறோம். உடலால, வார்த்தையால, மனதால. நம் உடம்புல செயல் செய்கிறோம். உதாரணத்துக்கு ஒருவரை அடிக்கிறேன்னு வச்சுங்க, அவருக்கு வலிக்குது, இத உடலால செய்யறது. ஒருவரை வார்த்தையால திட்டுறோம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இந்த வார்த்தை அவன் மனதை துன்பப்படுத்துகிறது. நம்ம விட உடல் வலிவும் பொருள் வலிவும் உடைய ஒருவரை நாம் உடலாலோ வார்த்தையாலோ ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மனதால இவருக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், அப்ப நான் பாத்துக்கிறேன் என்று நினைக்கிறேன் பாருங்க, அது மனதால் செய்யும் செயல். இதைத்தான் திரிகரண சுத்தின்னு சொல்லுவாங்க. திரிகரண சுத்தினா மனம், வாக்கு, செயல் ஆகிய 3 காரணங்களும் தூய்மையாக இருப்பதை சொல்றதுதான் திரிகரண சுத்தி. நம்ம யாராவது ஒருவர் அடித்தாலோ அல்லது வார்த்தையால் திட்டினாலோ இது ஏற்கனவே நாம் செய்த செயலுக்கான விளைவு என்று நினைத்தால் அங்கு செயலின் விளைவு சமப்பட்டு போகும். நாம் மனதாலே செய்கிற செயல் எப்படி கழியும்? நாம பிறரை பற்றி இன்பமாக துன்பமாக நினைக்கிறோம் அல்லவா, அது கனவாக கழியுமா? நமது தத்துவவாதிகள் சொல்றாங்க, நிறைய கனவு கண்டீங்கன்னா நம்முடைய மனதால் செய்த செயலின் விளைவு கழிதுன்னு சொல்றாங்க. வினைக்கான விளைவு உடனே வரலாம், ஒரு நாள்ல வரலாம், ஒரு வருடத்துல வரலாம், அடுத்த பிறவியிலும் வரலாம் என்று தத்துவார்த்திகள் சொல்றாங்க. இதை எப்படி புரிந்து கொள்றதுன்னா, ஒரு கீரை விதையும் ஒரு தேங்காயையும் மண்ணுல போட்டு மூடுங்களேன், கீரை அடுத்த நாள்லயே முளைக்கும், தேங்காய் 20 நாள் கழிச்சு முளைக்கும். இது போல சில வினையும் உடனே விளைவு தரும், சில வினைகள் பல பிறவிகள் கடந்து விளைவி தரும். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், நீ செய்த செயலுக்கான விளைவு உன்னை தொடாம விடாது. இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்லுவாரு, அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லு மகுதறிவர் என்று சொல்றாரு. கர்ம வினை 5 அம்சங்களா இருக்குது. முதல் காரணமும் விளைவும். நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். இது தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல, பிரபஞ்சத்தின் சமநிலைப்படுத்தும் சக்தி. 2வது உணர்வு மற்றும் சக்தி. நாம் எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல, நம் எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல, அவை சக்தி வாய்ந்தவை. நம் எண்ணங்களின் சக்தி நம்முடைய மன உறுதி சக்தியுடன் இணையும் போது அது புற உலக நிகழ்ச்சிகளை மாற்றி அமைக்கும் ஆற்றலை பெறுது. 3வது அகங்காரம் மற்றும் கர்மா. நம் அகங்காரம் தான் நம் செயல்களையும் அதன் விளைவுகளையும் நம்முட இணைக்குது. இத
தியானம் மூலம் அகங்காரத்தை கடக்கும் போது கர்மாவின் சுழற்சியிலிருந்து விடுபடலாம். 4வது, தனிப்பட்ட மற்றும் கூட்டு கர்மா. கர்மா தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, குழுக்களுக்கும் நாடுகளுக்கும் கூட பொருந்தும். ஒரு சமூகத்தின் கூட்டு கர்மா அந்த மக்களின் செயல்களால் உருவாகிறது. 5வது, நோக்கமும் விளைவும். ஒரு செயலின் பின்னணியில் உள்ள நோக்கம் அது நல்ல கர்மாவா அல்லது கெட்ட கர்மாவா என்பதை தீர்மானிக்குது. கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல, மாறாக ஆன்மாவின் வளர்ச்சிக்கு அது ஒரு கல்வி. மனித விதியை, இயற்கை விதியை நம்புற மாதிரி மனித விதியை நம்பிதான் ஆகணும். நீங்கள் இயற்கையின் விதியை நம்பினால் மனித விதியை நம்பதான் ஆகணும். புவியீர்ப்பு விதி எப்படி ஒரு ஆப்பிள மரத்திலிருந்து கீழே விழ செய்கிறதோ, அதே போல கர்ம விதியும் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளை வடிவமைக்குது. நாம் இந்த 2 விதிகளையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கணும். நீங்க நம்பினா ஒரு மகத்தான சக்தி உங்க கைகள்ல வந்து சேரும். உங்கள் விதியை நீங்களே உருவாக்கலாம் என்ற அற்புதமான உண்மை உங்களுக்கு புலப்படும். நீங்கள் பாதிக்கப்பட்டவர் அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையின் சிற்பி. உங்கள் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் உங்கள் விதியை தீர்மானிக்கின்றன. உங்கள் எண்ணங்களும் செயல்களும் உங்கள் விதியை தீர்மானிக்குது. என் விதி இதுதான் என்று சொல்லிட்டு நம்முடைய பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். ஆனா கர்மா விதி அப்படி சொல்லல. உங்கள் விதி உங்கள் கைகளில் என்று சொல்லுது. இந்த உண்மை நம்ம பயமுறுத்தலாம், ஆனா அதுவே நமக்கு மிக பெரிய சுதந்திரத்தையும் கொடுக்குது. கர்மா தண்டனை அல்ல, சுத்திகரிப்பு, திருத்தம், விழிப்புணர்வு, வளர்ச்சி, இவற்றுக்காக கர்மா இயங்குது. அது சுமையை இறக்கி விடுது. அது புதிய பாதைக்கு வழிகாட்டுது. கர்மம் நம்மை உயர்த்தும் இயற்கையின் பயிற்சி. கர்மம் நம்மை உயர்த்துவதற்கான இயற்கையின் பயிற்சி. கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு இல்லைங்களா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு ஏற்படும் சுகமும் துக்கமும் உயர்வும் தாழ்வும் வெற்றியும் தோல்வியும் எதுவும் வெளியிலிருந்து கொடுக்கறது இல்லை. அனைத்தும் நாம உள்ளத்துல போட்ட விதை. நாம தான் காரணம். நம் செயல் என்பதிலிருந்து வருது. வாழ்க்கை முழுவதும் நம் கையில் வைத்துவிடும் ஒரு உன்னதமான ஆன்மீக சத்தியம் இது. இதன் ஆழம் என்னன்னா, இதன் கருத்து என்னன்னா, என் விதியை நானே உருவாக்குகிறேன். என் வாழ்க்கையின் வேந்தன் நானே. என் சுக துக்கத்தின் படைப்பாளன் நானே. வெளியில் எவரும் என்னை பாதிக்க வைக்க முடியாது. என் கடந்த செயலின் பழம் இன்று, இன்றைய செயலின் விளைவு நாளை. இதனை உணர்ந்தவனே மனிதனிலிருந்து மகானாக மாறுகிறான். நீங்கள் செய்யும் செயல் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. உங்கள் செயலே உங்கள் விதி. உங்களை மாற்ற உங்கள் செயலை மாற்றுங்கள். இது ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக உண்மை. விதி உங்களுக்கு சோதனை கொடுக்குது, மதி உங்களுக்கு தீர்வை கொடுக்குது. செயலால் கர்ம வினை முடிவது இல்லை. செயலுக்கு பின்னாடி இருக்கின்ற நோக்கம்தான் கர்ம வினைய முடிவு செய்யுது. எப்போ ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்கின்றீங்களோ அது கர்மாவாக மாறுகிறது. எப்போ ஒரு காரியத்தை பிறருக்காக செய்கிறீங்களோ அது கர்ம யோகமாக மாறுகிறது. செயல் ஒன்றுதான். அது தனக்காக செய்யும் பொழுது கர்மாவாக மாறுகிறது, பிறருக்காக செய்யும் பொழுது கர்ம யோகமாக மாறுது. எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம்னா, செயலை உங்களுக்காக செய்யும் பொழுது நீங்க பதட்டமா இருப்பீங்க. செயலை பிறருக்காக செய்யும் பொழுது நீங்க பதட்டமா இல்லாத பேரானந்தத்துல இருப்பீங்க. விதி என்பது வெறும் சூழ்நிலையில் வரும் அனுபவம் அல்ல, அது செயல் விளைவு என்ற பிரபஞ்ச சட்டத்தின் சீரான ஓட்டம். அதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஏன்னா அது நாம் ஏற்கனவே உருவாக்கின ஆற்றல். விதி என்பது வெளியிலிருந்து வராது. நம் சிந்தனைகள், செயல்கள் குவிந்த போது உருவாகும் நீண்ட நிழல். விதி என்பது பழைய செயலின் விளைவு. புதிய செயல் அதை மாற்றும், நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு மறைமுக நம்பிக்கை. அதை உடைக்கவே வெல்ல வேண்டும். ஆன்மீக வளர்ச்சியின் பாதையில் விதி ஒரு தடை,
நாணம் அதை நீக்குகிறது. இந்த விதிய 3 விதமா பங்கீடு செய்கிறாங்க நமது பெரியவங்க. பல பிறவியில் செய்த வினையின் தொகுப்பு தான் சஞ்சிதா கர்மம். 2வது, இறைவன் இந்த சஞ்சிதா வினையை ஒரு பகுதியை எடுத்து நான் பிறக்கும் போது இதை அனுபவிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஒரு பணக்காரன் வந்து தன் மகனுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ இந்த பாக்கெட் மணியை வச்சுக்கிட்டு செலவு செய்வான்னு கொடுக்குறாரு அப்பா. அந்த பையனும் அந்த 1 லட்சம் ரூபாயை வைத்து விவகாரம் செய்து 3 லட்சமா ஆகிறான். அத போல சஞ்சிதா கர்மத்தின் ஒரு பகுதியை எடுத்து கொடுத்து அதை அழித்து விட்டு வா என்று இறைவன் சொல்லி அனுப்புனா, நம்ம மேல மேல அறியாமையில வினை செய்து வினையை கூட்டிக் கொள்றோம். அதுதான் ஆகாமிய கர்மம். இது இப்படியே சேர்த்து கொண்டு போனா எப்பொழுது நம்முடைய வினை தீர்றது? இதைத்தான் பாரதி சொல்றாரு, ஆமை மலை மீது ஏறியது போன்று அல்லவா இருக்கிறது இந்த வினை தீர்வு செயல். ஆமை எப்போது மலை ஏறது, நான் எப்பொழுது உன்னை அடைவது என்று பாரதி தன் சுய சரிதத்துல எழுதியிருக்காரு. இந்த 3 வினையும் சஞ்சிதா கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமை கர்மத்தை தீர்ந்தாதான் ஒருவனுக்கு முக்தி கிடைக்கும். நான் கொண்டு வந்த சஞ்சிதா வினையை அனுபவித்துத்தான் தீர்க்க முடியும். ஒரு ஆன்மா அந்த சஞ்சிதா வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஆன்மா பக்குவம் பெற்று முக்தியை அடைந்து விடுகிறது. உடல் நீங்காது. ஏனென்றால் கொண்டு வந்த வினை இருக்கிறது. ஜீவன் இருக்கிற காலத்திலே அவர்கள் முக்தி அடைந்தால் அவர்களை ஜீவன் முக்தர்கள் சொல்லுவாங்க. உடம்பு போகாது. ஏன்னா இறைவன் இந்த உடம்பை இவ்வளவு காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பி வச்சிருக்கான். அந்த காலம் வரை உடம்பு இருக்கத்தான் செய்யும். முக்தி பெற்றாலும் அந்த உடம்பு நிற்கும். ரமண மகரிஷி, நம்ம வேதாத்திரி மகரிஷி போன்றவர்கள் எல்லாம் இதை போன்றுதான் உடலுக்குள்ளே உயிர் இருக்கும், முக்தி பெற்று இருக்காங்க. ஆனா உடம்போடு உயிர் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அவர்களைத்தான் ஜீவன் முக்தர்கள் என்பார்கள். இப்போ ஒரு புளியங்காய் வந்து சதையும் ஓடும் மிகவும் நெருக்கமா இருக்கும். அதே புளியம்பழத்துல ஓடும் உள்ளே இருக்கக்கூடிய பழமும் ஒட்டாம இருக்கும். இதுதான் ஜீவன் முக்தர்களுடைய நிலைமை. சஞ்சிதா வினையை தீரும் வரையில் ஜீவன் முக்தர்கள் இருந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நமக்கு ஜீவன் முக்தர்களே நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். நான் கொண்டு வந்த சஞ்சிதா வினையை அனுபவித்தே தான் தீர்க்க முடியும். எவன் ஒருவன் விருப்பு வெறுப்பு இன்றி ஒரு செயலை அனுபவித்தால் புது வினை பிறக்காது. இன்ப துன்பம் இன்றி பற்று இன்றி அனுபவித்தால் ஆகாமிய வினை தீர்ந்துவிடும். நீ பக்குவப்பட்டவனாக ஆகிவிட்டால் அந்த பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொள்வான். எப்படி பக்குவப்படுத்துவது? இறைவன் இன்பத்தாலேயும் துன்பத்தாலேயும் தான் மாறி மாறி நமக்கு வாழ்க்கையில அடிக்கிறாரு. இறைவன் தருவதிலே இன்பம் தருவது சிறந்ததா துன்பம் சிறந்ததான்னு கேட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? இன்பம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இன்பம் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. துன்பம் போதும் என்று நினைக்க செய்கிறது. ஆகவே துன்பம் தான் சிறந்தது. அப்போ உனக்கு நாணத்தை துன்பம் தான் தருகிறது, இன்பம் தரவில்லை. இறைவன் இன்பத்தாலும் துன்பத்தாலும் மாறி மாறி அடிக்கிறான் நம்மள வாழ்க்கையில. அடியால் அடிக்க அடிக்க ஞானமாகிய வெண்ணெய் கழன்று வரும். களையத்தில் உள்ள தயிரை மத்த போட்டு கடைஞ்சிங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் சொல்லிட்டுவாங்க. ஒரு பக்கம் இன்பம் மறுபக்கம் துன்பம் என்பது போல மாறி மாறி மத்தால் அடிக்க அடிக்க தயிர் கலங்கும். ஆனால் மத்தால் வாங்கிய அடியினால் தயிரிலிருந்து வெண்ணெய் கழன்று வரும். இதுவரை வெளியே வந்த வெண்ணெய் எங்கே இருந்தது? தயிருக்குள்ளதான் இருந்தது. தயிருக்குள்ள இந்த வெண்ணெய் இருந்த வெண்ணெய் உங்களுக்கு தெரிந்ததா? தெரியலையே. மத்தால் அடித்த உடனே தயிருக்குள் இருந்த வெண்ணெய் வெளியே வந்துட்டுது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கெட்டிக்காரனாக இருந்தாலும் இந்த வெண்ணெயை திரும்ப தயிருக்குள் போக வைக்க முடியாது. இறைவன் இன்பம் துன்பம் என்ற அடியாலே அடிக்க அடிக்க நாணமாகிய வெண்ணெய் கழன்று வரும். கழன்று வந்து விட்டால் திரும்ப தயிரோட போய் சேராது. தயிரில் எத்தனையாவது அடி அடிக்கிற பொழுது வெண்ணெய் வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சில தயிர்ல 1 மணி நேரத்துல வரும், ஒரு சில நேரத்துல அரை நாள்ல வரும், ஒரு சில தயிர்ல வெண்ணெயே வராது. இதற்கு என்ன காரணம்? தயிரிலிருந்து வெண்ணெய் வருவது அடியால மட்டுமல்ல, தயிருடைய பக்குவத்திலும் தயிரை கடைபவருடைய ஆற்றலிலும் இருக்கிறது. ஞானமாக வெண்ணெய் வருவது இறைவன் அடிக்கிற இன்ப துன்பத்திலே மட்டுமல்ல, ஆன்ம அனுபவத்திலே இருக்குது. பல பிறவிகளிலே ஆன்மா பிறந்து பிறந்து முக்தி அடைஞ்சு அடைஞ்சு இனி போதும் என்ற நிலையிலே
இறைவன் ஒரு அடி அடித்தான் என்றால் வெண்ணெய் வந்துவிடும். அதுதான் ஞான சம்பந்தருக்கும் நடந்தது. ஆன்ம பக்குவம் அடைகிற நிலையிலே, முக்தி அடைகிற நிலையிலே இறைவன் குருவாக வந்து நமக்கு கையாலே தொட்டு கண்ணாலே பார்த்து அதை எரித்து சாம்பலாக்குவான். வினை முடியும், ஆன்ம முக்தி அடையும். இதுதான் வினை கொள்கை. இதுதான் தத்துவ ஆசிரியர்கள் விதியை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நமக்கு வேதாத்திரி மகரிஷி வந்த உடனே உடற்பயிற்சி காயகல்பம் முடிச்ச உடனே நமக்கு தொட்டு ஆகினையும் கண்களால் பார்த்து துரியத்தையும் கொடுத்து நம்ம வினைய கழிச்சிருக்காரு என்று எண்ணும் போது தத்துவார்த்திகள் சொன்ன உண்மைய நம்ம மகான் எப்படி சிம்பிளா கொடுத்திருக்காரு பாருங்க. இதைதான் மகரிஷி கொடுப்பாங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறு இழுத்து பரமனை பின் வேண்டுவதால். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். இன்னொரு கவியில சொல்லுவாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் அப்படின்னு மகான் கொடுத்த கவியை பாருங்க. பாமரனுக்கும் புரிகிற மாதிரி இதை விட தத்துவார்த்தமா சொல்ல முடியாது. விதி வசியம் அல்ல, விதியை வசப்படுத்துவதே மனித வாழ்வின் நோக்கம். விதியை மாற்றுவது செயல், விதியை தாண்டுவது நாணம். விதியை மாற்றுவது செயல், விதியை தாண்டுவது நாணம். உண்மையான வெற்றி ஆத்ம நாணம். விதி உன் முன் தோன்றும் அலை, செயல் உன் உள்ளே இருக்கும் திரை. விதி உன் முன் தோன்றும் அலை, செயல் உன் உள்ளே இருக்கும் திரை. அலை கொந்தளிக்கலாம், ஆனா திரை அமைதியாக இருந்தால் அலை உன்னை உடைக்க முடியாது. நீங்கள் ஒரு எரிய நிலக்கரிய தவறா தொட்டுட்டீங்கன்னா வலி வரும், அது விதியை போனது. ஆனா அதே கவனமா குளிர வைத்து பின்னர் மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பது சுய செயல். யார் தன்னை அறிஞ்சாங்களோ அவங்களுக்கு பிறப்பு விதி எதுவும் கிடையாது. அறிவின் ஒளியில் கர்மம் எரியும். விதியை அனுபவிக்க வேண்டியதும் உண்மை, ஆனால் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்பதும் உண்மை. விதியை அனுபவிக்க வேண்டியதும் உண்மை, விதியை மாற்றி அமைக்க முடியும் என்பதும் உண்மை. ஏன் விதியை வெல்லணும்? விதியை வெல்ல வேண்டும். ஏன்னா அது மனிதனை எல்லையிலிருந்து எல்லையில்லாத நிலைக்கு, அறியாமையிலிருந்து அறிவுக்கு, பிணைப்பிலிருந்து விடுதலைக்கு, பழக்கத்திலிருந்து சுதந்திரத்திற்கு, பிறவியிலிருந்து பரமாத்மா நிலைக்கு ஏற்றுகிற ஒரு பயணம் அது. மனிதனுக்கு சுய விவேகம் உள்ளது. அவனால் முயற்சி, ஞானம், சிந்தனை கொண்டு மாற்றி விதியை வெல்ல முடியும். விதியை வெல்லலாம் என்று வேதாந்தம் சொல்லும் போது அது வெளியில் இருக்கும் ஒரு சக்தியை எடுத்து போராடுவது கிடையாது. அது அறிவு, சுய விழிப்பு, உயர்ந்த புரிதல் மூலம் விதியின் கட்டுப்பாட்டை நமக்குள் இருந்து மாற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் அது சொல்லுது. விதியை வெல்வது என்பதன் மெய்யான கருத்து பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறதுதான். விதியை வெல்றது என்றா விதியை மறுப்பது அல்ல, அனுபவத்துக்கு எதிராக போராடுவது அல்ல. ஆனால் அனுபவத்தை மீறி நிற்கும் ஞான நிலையை அடைவது விதி தடைப்படுத்தும். ஆனா நாணம் வழிகாட்டும். நாணம் வந்தவனுக்கு விதி ஒரு சீட்டு மட்டுமே. அவன் அந்த விளையாட்டின் வீரன். அறிவை மேம்படுத்துதல் மனதை அறிவை மேம்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி சுயத்தை அறிதல் எப்போது உங்களுக்கு நிகழ்கிறதோ அப்போதே சங்கிலியின் தானாக விதியின் சங்கிலி தானாக கரையும். அறிவை மேம்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி சுயத்தை அறிந்து எப்ப இந்த நிகழ்வு நிகழ்கிறதோ அப்போதே விதியின் சங்கிலி தானாக கரையும். அறிவு வளர்ந்த இடத்தில் கர்மா குறையும். ஏன்னா அறியாமையில் செய்யும் செயல்களே அதிக பிணைப்புகளை உருவாக்குது. ஞானத்தால் செய்யும் செயல்கள் அகத்திணையற்ற சுத்தமான பிணைப்பற்ற கர்மாவாக மாறுது. நான் ஏங்க விதியை கழிக்கணும்? ஏன்னா அதுதான் அனைத்திற்கும் நமக்கு தடையா இருக்குது. அது இருக்கும் வரை நமக்கு முழு சுதந்திரமும் அமைதியும் கிடைக்கல. அது கழிந்தா மனிதன் தன்னையே அறிந்து விடுவான்.
விதியை பற்றி பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் விதியை ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல 3 இடங்கள்ல இடர் தடக்கூடிய செயல் இருக்குது. விதித்த விதியை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், உனக்கு தரப்பட்ட திட்டத்தை நீ தீர்த்து ஆக வேண்டும். இதுதான் விதி கொள்கை பக்தி மார்க்கத்துல சொல்றது. இந்த விதி கொள்கைக்கு மாறாக புராணங்களிலே ஒரு செய்தி இருக்கு. 3 செய்தியை பார்க்கலாம். மார்கண்டேயன் பிறக்கின்ற போதே 16 வயதுல இறந்து விடுவான் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்ட தந்தை பையனுக்கு 16 வயது ஆக ஆக இறக்கப் போகிறான் என்ற கவலைப்படுறாரு. அப்போ அந்த பிள்ளைக்கு விதி 16 வயது தான். நம்முடைய தத்துவம் என்ன சொல்கிறது? விதியை மாற்ற முடியாது. மார்கண்டேயன் கதையில என்ன நடந்தது? அந்த நாளன் உன் அடைக்கலம் புக, அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் உயிர் அதனை வவ்வினையாக்கு, உன் தன் வன்மை கண்டு அடியேன்னு சொல்றாரு. யமன் மார்கண்டேயனுடைய காலம் முடிந்துதான் அவனை பிடிக்கிறதுக்கு வராரு. யமன் பாசக்கயிற்றை வீசும் போது மார்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிறாரு. யமன் மார்கண்டேயனையும் சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுக்கிறாரு. அப்போது சிவன் தோன்றி யமனை காலால உதைத்து மரணம் அடைய வைக்கிறார். அப்போ தத்துவத்திற்கும் தோற்றத்திற்கும் முரண்பாடு வந்து விடுகிறது. விதி என்றால் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். இறைவனை அதில் தலையிட மாட்டான். அப்படி என்றால் ஏன் கடவுளை கும்பிட வேண்டும்? கடவுளை கும்பிட்டீங்கன்னா அந்த விதியை அனுபவிக்கின்ற பலன் தருவான் என்கிறார்கள் சிலர். 2வது நிகழ்வு, அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல என்ன பாரு, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அவன் கையெழுத்தே. அப்ப முருகனுடைய பாதம் என் தலையில பட்டதுனால என் விதியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு அருணகிரி பாடல் இந்த பாடல்ல சொல்றாரு. 3வது நிகழ்ச்சி, ஞானசம்பந்தர் தொண்டர்களோடு ஆலயம் தோறும் போய் வராரு. அப்ப கொடிமாட செங்கன்றூர் என்ற ஊருக்கு போகும்போது அப்ப பனிக்காலம், தொண்டர்களுக்கெல்லாம் கடும் காய்ச்சல் வந்துடுது. ஆலயம் தோறும் சென்று இறைவனை தொழுது வந்த தொண்டர்களுக்கே இப்படி காய்ச்சல் வந்து விட்டதே என்று அழுகுறாங்க. இது நம் விதி, இதை நான் தாமிக்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று அந்த விதியை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஞானசம்பந்தர் பாடுறாரு, எதுக்கு உனக்காக உன்னுடைய ஆலயங்களுக்கு சென்று வந்த தொண்டர்களுக்கு இது மாதிரி காய்ச்சல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாட்டை பாடுறாரு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்றாரு. ஞானசம்பந்தர் தன் அடியாரிடம் தேவர்கள் மரணத்தை வெல்ல வேண்டும் என்று பார்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து அதை சாப்பிட்ட போது அவங்க நெஞ்சை அழுத்தி சிவன் அவங்களை காப்பந்து பண்ணாரு இல்லையா, அதை போல உங்களையும் காப்பத்தம் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த பாடல். இப்ப புராணங்களும் என்ன சொல்லுது? நம்ம தர்மப்படி மகரிஷி கொண்ட வாழ்க்கை தத்துவத்துல சொல்றாரு இல்லைங்களா, அந்த அறநெறியை போதிக்கிறது தான் புராணங்களும் எல்லாமே. இப்ப அபிமன்யு போர்க்களத்துல இறந்து கிடக்குறான். அபிமன்யு யார் தெரியுமா? இவனுடைய தாய் மாமன் யாருன்னா உலகத்தையே காக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இவருடைய அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனன். இவருடைய பெரியப்பா யாருன்னா 1000 யானை பலம் கொண்ட பீமன். இவனுடைய தாத்தா யாருன்னா தேவலோகத்துக்கு அதிபதியான இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் கூட அபிமன்ய சாவ முடியாம பார்க்க முடியலையே, அதுதான் விதி. இதே அர்ஜுனுடைய 4வது வழி பேரன் ஜனனி ஜெயன். அவன் வியாசர்கிட்ட அவையில இருக்கும் பொழுது, உங்களுக்கு தான் 3 காலம் நடக்கிறதுன்னு தெரியுமே, அப்படி இருக்கும் பொழுது நீங்க துரியோதனங்கிட்டயோ தர்மங்கிட்டயோ சொல்லி அந்த சீட்டாடாம நிறுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். வியாசருக்கு கோபம் வந்துருது. இப்பொழுது இந்த கேள்வியை நிறுத்த போவதா இல்லை, ஆமா நான் கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன்னு சொல்றான். ஞானிகள் என்றால் பின்னால் வருவதை தெரிந்திருப்பார்கள், அதை அறிந்து அவர்கள் தடுத்து விடலாமே என்பதுதானே உன்னுடைய அபிப்பிராயம்? ஆமா நான் ஜனனி ஜெயன். அப்படின்னா உனக்கு நடக்க போதை இப்ப நான் சொல்றேன், முடிஞ்சா தடுத்து பாரு. இன்றிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பிரம்மஹஸ்தி தோஷம் என்றனா பிரம்மனின் வம்சத்தில் பிறந்த ஒருவரையோ அல்லது பிரம்ம மந்திரங்களை உச்சரிக்கும் ஒருவரையோ கொலை செய்வதால் ஏற்படும் ஒரு பெரும் பாவம் தான் பிரம்மஹத்தி தோஷம். இந்த தோஷம் ஒருவரின் வாழ்க்கையிலும் தலைமுறையிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப அவர் என்ன பண்றாரு, ஜனனி செய்ய வியாசர் சொன்னா நடக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்த பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது விதி விலக்கு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு.
இப்போ நீங்க படிச்ச வேத நூல்ல படிச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 நாள் தொடர்ந்து பிராமணர்களை கொண்டு பெரிய யாகம் வளர்த்தீங்கன்னா பிராயசித்தம் ஆகும், அந்த பாவ தோஷத்திலிருந்து நீங்க விடுபடலாம்னு சொல்றாரு. பண்டிதர்கள் சொன்னது போல யாகசாலையை ஆரம்பிச்சு சுற்றி யாரும் வராத அளவுக்கு வீரர்கள் எல்லாம் நிறுத்திட்டு யாக குண்டத்திற்கு வேண்டிய நெய்ய குடங்குடமாவும் அந்த ஹோம குண்டத்துல இடுற குச்சிகள் சமுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டாந்து இறக்குறாங்க. அந்த ஊரில் உள்ள அத்தனை அந்தர்களையும் கூப்பிட்டு யார் இந்த யாகத்தை வளர்த்த போறீங்கன்னு கேக்குறாங்க. வழக்கமா இதை போல யாகம் வளர்க்குதான் நான் வரேன் நீ வரேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யாருமே முன்னு வரல. அந்த ஊர்ல ஒரு தரித்திர பிராமணன் இருந்தான். இந்த யாகத்தை செய்தால் அரசர் பொருள் தருவார் என்ற ஆசையிலே அவன் அந்த வயதான பிராமணர் ஒத்துக்கிறாரு. அவரை தலைமையாக வைத்து யாகம் தொடங்குது. குடங்குடமா நெய்ய ஊற்றி சமுத்துகள் போட்டு பிராமணர்கள் மந்திரம் சொல்ல யாகம் நடையுது. அந்த வயதான அந்தனர் ராப்பகலாக கண் விழித்து முறைப்படி மந்திரங்களை சொல்லி யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. 5 நாள் கழிந்தது. அரசனுக்கு பாதி பயம் போயிடுது. 9வது நாள் 3/4 பாகம் குறைஞ்சிடுது. இன்றும் ஒரு நாள் அருகில் உள்ளவர்களை அழைத்து இந்த ஒரு நாள் கண் தூங்காமல் மிகவும் கவனமாக இருங்க அப்படின்னு போர் வீரர்கிட்ட சொல்றாங்க. ஒரு நாளில அரை நாள் முடிஞ்சது. மீண்டும் அரசன் உத்தரவு போடுகிறான், மீண்டும் கவனமா இருங்க, ஒரு முக்கியமான படத்தளபதியை கூப்பிட்டு யாரையும் என் பக்கத்துல வராம 2 பேரை நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நான் யாரையாவது கொல்ல முற்பட்டாலும் என்ன கையை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியா யாகம் நடக்குது. இன்னும் 10 நிமிடம் இருக்குது. எல்லோரும் படபடப்பா இருக்காங்க. இன்னும் 1 நிமிடம் இருக்குது. யாக பயனாக நான் வென்று விட்டேன், நான் நாளை வியாசரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று மனதுல நினைச்சுக்கிறான் அவன். அந்த 1 நிமிடத்துல 30 வினாடி போயிடுது. இன்னும் 30 வினாடி தான் இருக்கு. யாகம் முடிய போகிறது. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பிராமணருக்கு இந்த ஊரையே எழுதி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் 10 வினாடி இருக்கிறது. 9 நாளா அவர் கண் விழித்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாகத்தினுடைய நெருப்பு வேற, கையை நெய்ய ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பிராமணருக்கு கண்ணு தூங்கிட்டு இருக்கு. இத பார்த்த ஜனனி ஜெயனுக்கு இவர் தூங்கி விட போகிறாரே என்று எண்ணி அவன் அப்படி அவரை தொட பாக்குறான். அவரு காப்பு கட்டுறதுனால காப்பு கட்டுறவங்கள யாரும் தொட மாட்டாங்க. அதனால சுற்றி முற்றியும் பாக்குறான். அங்க ஒரு தர்ப்பை கிடைக்குது. அந்த ஒரு தர்ப்பையை எடுத்து இன்னும் 1 வினாடி இருக்குது. தர்ப்பையை எடுத்தவன் பிராமணரை எழுப்புவதற்காக அவர் முதுகில் வைத்தான். தர்ப்பையை முதுகில் வைத்த உடனே அந்த பிராமணர் ஐயோ என்று கத்திக்கிட்டு முன்னாடி உள்ள அக்னி குண்டத்துல போய் விழுந்து இறந்து போனார். கடைசி வினாடியில் சலித்து போனான் ஜனனி ஜெயன். அவன் உடனே வியாசரை நினைக்கிறான். வியாசர் வந்தாரு. என்னப்பா நடக்குது, என்ன என்று தெரிந்தா காப்பாற்றிடுன்னு சொன்ன, ஏன் இப்போ உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்றாரு. சுவாமி, நான் பேசியது தவறு, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னது உண்மை, நான் புரிந்து கொண்டேன், எனக்கு ஒரே ஒரு ரகசியம் மட்டும்தான் இதுல புரியல அப்படின்னு வியாசர்கிட்ட கேக்குறாரு. என்னப்பா ரகசியம் அப்படின்னு இது அப்படின்னு கேக்குறாரு ஜனனி ஜெயன்கிட்ட. ஜனனி ஜெயன் சொல்றான், அந்த அந்தனருக்கு நான் ஒன்னும் பண்ணல, அவர் யாகம் பண்ணும்போது தூங்கிக்கிட்டு இருந்தார், அவர் விழிக்க வேண்டும் என்பதற்காக தான் தற்பையை கொண்டு அவர் முதுகுல தொட்டார், அதற்கு போய் அவர் யாக குண்டத்துல விழுந்து இறந்து போனாரு, அது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. அந்த நிகழ்வு நடந்தது என்பது எனக்கு புரியல, அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு வியாசரு, அந்த பிராமணர் 9 நாட்கள் கண் விழித்து யாகம் செய்ததனால் அவருக்கு கனவுடன் கூடிய தூக்கம் வந்துடுது. அந்த கனவுல அவர் நடு காட்டுல போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ ஒரு திடீர்னு ஒரு சத்தம், பின்னால திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் இவரை பிடிக்க வருது. இந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்தனர் ஓடுகிறார். சிங்கம் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே வருது. சிங்கம் மிக அருகில வந்துட்டு சிங்கம் காலை ஓங்கி அவர் முதுகில அடிக்க வரும்போதுதான் நீ புள்ள கொண்டு அவர் முதுகில தட்டன. அவர் என்ன நினைத்தார், கனவா நனவா என்று அவர் குழம்பி போனதுனால சிங்கம் தான் முதுகுல தட்டுதுன்னு என்று நினைச்சு அந்த அந்தனர் ஐயோன்னு கத்திக்கிட்டு முன்னாடி உள்ள குண்டத்துல விழுந்து இறந்து போனார். இப்பொழுது புரிகிறதா, உனக்கு விதி என்று வந்து விட்டால் யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்று. அப்ப விதியை மாற்றத்துக்கு வழி என்னங்க? கடந்த கால கர்மாவால் நாம் பிணைக்கப்பட்டு எதிர்காலத்தை மாற்ற முடியாதது என்று நினைச்சுக்கிறோம். மாறாக நம் கர்மாவை அழித்து புதிய நேர்மறையான விதியை உருவாக்கும் சக்தி நம்ம கிட்ட உள்ளது. அதற்கான வழி என்னன்னா தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள்.
தியானம் என்றது கர்மாவை கடப்பதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த கருவி. இது கடந்த கால கர்ம வினைகளின் விதைகளை அழிக்கவும் எதிர்கால கர்மாவை உருவாக்கவும் தடுக்கவும் உதவுது. இரண்டாவது மன்னிப்பும் நிபந்தனையற்ற அன்பும். மன்னிப்பு என்பது ஒரு மகத்தான சக்தி. நிபந்தனையற்ற அன்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்வது. இவை அனைத்தும் கர்மாவை தாண்டி செல்ல உதவுகிறது. அன்பு என்பது கர்மாவை அழிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அக்னி. மூணாவது, கடவுளுடன் நம்மை இணைக்கிறது. நம்மை கடவுளுடன் இணைத்துக் கொள்வதன் மூலம் கர்ம விதியிலிருந்து விடுபடலாம். நாம் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த செயலின் கர்மா நம்மை பிணைக்காது. பொறுமையும் விடாமுயற்சியும் கர்மாவை கடப்பது ஒரே இரவில் நடக்காது. பொறுமையும் விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா கர்மாவை கடப்பது ஒரே இரவுல நடக்காது. சவால்களை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேணும். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொண்டு ஆன்ம ரீதியாக வளரணும். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொண்டு ஆன்மீக ரீதியாக வளரணும். அஞ்சாவது, நேர்மறை எண்ணங்கள் மற்றும் செயல்கள். நம் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றுவதன் மூலம் புதிய நேர்மறையான கர்மாவை உருவாக்கணும். நாம் நம் கடந்த கால கர்மாவின் வினைகளை நீர்த்து போக செய்து ஒரு புதிய பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கணும். இயற்கையின் விதியை நாம் எப்படி சந்தேகமின்றி நம்புகிறோமோ அதே போல மனித விதியையும், அதாவது கர்ம விதியையும் நம்ப வேண்டும். இது நாம் வாழ்வை ஆழமாக புரிந்து கொண்டு அதை மேம்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான கருவி. நாம் நம் விதியின் விளையாட்டு பொருட்கள் அல்ல. நாம் நம் விதியின் விளையாட்டு பொருட்கள் அல்ல. நாம் விதியின் சிற்பிகள். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் நம் எதிர்காலத்தை வடிவமைக்குது. விதியை அனுபவித்தே ஆக வேண்டும். அது கடந்த கால சந்தியா கர்மத்தை எரிக்கும். அறிவுடன் அனுபவித்தால் அது வளர்ச்சி. அனுபவத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். அது மனதை பரிசுத்தப்படுத்தும். அனுபவத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். அது ஞானத்தை தரும். அருள்நிலை வந்தால் விதி கரைஞ்சிடும். ஞானம் வந்தால் விதி மறைஞ்சிடும். ஞானம் வளரும் போது புதிய விதி உருவாகாது. அதனால் விதியை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அறிவில்லாமல் அல்ல. அறிவுறுத்தும் மனதுடன். விதி ஒரு நிழல் மாதிரி. நாம் இருட்டில் இருந்தால் தெளிவாக தெரியும். ஆனால் ஒளியில் நுழைந்தால் அது மறைஞ்சு போகும். அந்த ஒளி என்னதுங்க? ஞானம், அருள், விழிப்பு. இதுக்கு என்ன பண்ணோம்? தியானம், அன்பு, மன்னிப்பு, சுயநலமற்ற சேவை மற்றும் கடவுளுடன் சரண்டர் ஆகிறது போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மூலம் கடந்த கால கர்மாவின் தடைகளை உடைத்து ஒரு புதிய மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கைய உங்களால உருவாக்க முடியும் என்று சொல்லி, இதுகாரம் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும், இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப பிரிவையும், உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். உங்க யூடியூப் பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. அந்த காலத்துல கம்பராமாயணத்துல இருந்து யாராரு சித்தர்கள் என்னென்ன வாழ்ந்தாங்கிறத காலையில எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப திருப்தியா இருக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது விதியை அனுபவித்தே ஆக வேண்டும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நான் செய்ததே நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி எதுவும் செய்யாதது நம்மகிட்ட வருது. அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா முன்னோர்களுடைய
செயல் சரியாக இருந்தால் விளைவு சரியாக இருக்கும். செயல் சரியாக செய்யும் போது விளைவு நம்ம அப்படி கரெக்டா எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ உடனே நம்ம முன்னோர்களை பழி போட்டுறோம். ஆனா காரணமும் விளைவும் புரியுதுயா, உணர்வும் சக்தியும் புரியுது. அகங்காரமும் கர்மான்னா என்ன, தனிப்பட்ட கூட்டு கர்மான்னா என்னய்யா? தான் தனதுன்றதுதானே அகங்காரம்னு சொல்றாங்க இல்லைங்களா? பொருள் பற்று புகழ் பற்று அப்படின்றதுதான் தான், அதான் அகங்காரம் இல்லைங்களா? அகங்கார கர்மா அதுவே கர்மாவா ஐயா? அகங்கார கர்மா அகங்காரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்றது எதனால வருது உங்களுக்கு? கர்மா அகங்காரத்துல நடத்துறதுனால தானே, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தானே நம்ம செய்யறோம். வந்த உடனே மகான் நமக்கு ஆக்னி தீட்சை கொடுக்கிறாரு. நீங்க 14 to 40 சைக்கிள்ஸ் தான் உணர்ச்சி நிலை. எந்த பதிவுகளுமே 13க்கு கீழே, நீங்க 14க்கு கீழே 13.99 வந்தாலும் அது பதிவுகள் நல்ல பதிவா தான் பதியும், கெட்ட பதிவா பதியாது. ஏன்னா என்னைக்கு குருபுரான் அவருடைய ஆற்றலை கொண்டு நமக்கு அங்க சொன்னாங்க இல்லைங்களா, தத்துவார்த்தத்துல நீங்க படிப்படியா குறைச்சிக்கிட்டு வரும்போது ஒரு குரு உங்களுக்கு தொட்டு கண்ணால பார்த்து கொடுக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற மிச்ச கர்ம வினையை எரிப்பாங்கன்னு. அப்ப ஆகினை கொடுக்கும்போது எனக்கு விழிப்புணர்வை உண்டாக்குறாங்க. ஒரு க்ஷணம் நான் எந்த செயலை செய்தாலும் ஒரு க்ஷணம் யோசிக்க வைக்கிறது தான் விழிப்புணர்வு. விளைவு அறிந்த விழிப்பு நிலை தான் துரியத்துல கிடைக்குது. விளைவு அறிந்த விழிப்பு நிலையில செய்யும் பொழுது இது நல்லதா கெட்டதா, நான் செய்யலாமா, இது தனக்கோ பிறருக்கோ சமுதாயத்துக்கோ தீங்கு வருமா அப்படின்னு ஒரு க்ஷணம் பண்ணும் பொழுது அந்த அயராத விழிப்பு நிலை தான் துரியத்துல கிடைக்குது. நீங்க அயராத விழிப்பு நிலை அப்படின்றது துரியாதீதத்துல, விளைவு அறிந்த விழிப்பு நிலை துரியத்திலையும் அயராத விழிப்பு நிலை துரியாதீதத்திலையும் கெடுக்கும் பொழுது, என்னைக்கு ஒரு குருபிரான் உங்களுக்கு தொட்டு ஆகினை கொடுக்கும் பொழுதும் கண்ணால பார்த்து உங்களுக்கு துரிய தவத்தை கொடுக்கும் பொழுதும் அந்த 3 விழிப்பு நிலையும் உங்களுக்கு இருக்கும் பொழுது தான் தனது என்ற அந்த பொருள் பற்று புகழ் பற்று செய்யக்கூடிய துன்பங்கள் வராது. அதனால அகங்காரம் கழியுன்றதுதான் அவங்க சொன்னது. ஐயா, தனிப்பட்ட கூட்டு கர்மான்னா நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து ஆமா, செய்யற இந்த ஆழியார்ல இவர் மாதிரி இப்ப விவேகானந்தர் என்ன சொன்னாரு, ஒரு பேரலை உருவாக போகுது, அது சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் இருந்தா பிறக்க போகுது, அது ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டும், அந்த கோயிலை கட்டுவதற்கு உலகெங்கும் இருந்து பணம் தருவாங்க, அந்த அந்த கோயில்ல இருந்து பல ஆசிரியர்களை உருவாக்குவாங்க, அவங்கதான் இந்த தத்துவத்தை எல்லாம் உலகத்துக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்னார். அப்ப சென்னைக்கு அருகே உள்ள குக்கிராமம் எது? கூடுவாஞ்சேரி. அதுல இருந்து ஒரு பேரலை புறப்பட்டது. அதே மாதிரி ஒரு கிராமத்துலதான் அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை அருட்பெருஞ்சோதி நகர்ல உருவாக்குனாங்க. அது நீங்க நாங்க உலகத்துல உள்ள அத்தனை பேரும் பணம் கொடுத்துதான் அதை உருவாக்கி இருக்காங்க. பல ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கி அதுல இருந்துதான் இப்ப எல்லாரும் பரப்பி வராங்கன்றது உண்மைதானே? இதுதான் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணங்களால் உருவாக்கக்கூடியது. கர்மா என்பது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குன்னு தானே சொல்றாங்க. கண்டிப்பாயா, கண்டிப்பா. ரொம்ப சிறப்பியா, வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். கொண்டு வந்த என்ன கர்மாவா தொண்டு செஞ்சு போக்கலாம்னு முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்சதை பார்ப்போம். முடிஞ்ச அளவு இல்ல, இனிமேல் நமக்கு டியூட்டியே அதான். அதான் அதத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். இருக்கட்டும், உங்களை போல இல்லைனாலும் ஓரளவு எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். கவிதா சொல்லுங்க ஐயா. கர்மம் அப்புறம் இயற்கையின் உதவின்னு சொன்னீங்க. கர்ம பயிற்சி இயற்கையின் உதவி சொல்லுங்க, என்ன கேக்குறீங்கன்னு எனக்கே புரியல. இயற்கையின் விதி கேக்குறீங்களா, மனித விதி கேக்குறீங்களா? இயற்கையின் உதவி கிடைக்கும்னு சொன்னீங்க. இயற்கையின் விதி உதவி, கர்மாவின் பயிற்சி இயற்கையின் உதவி. இது இயற்கை, அதாவது கர்மா இயற்கையின் பயிற்சின்றது எப்ப நீங்க இயற்கையை பற்றியும் நீங்க எப்போ உங்களுக்கு குருபுரான் தொட்டு உணர்த்தினாரோ, ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் 2 அணுவுக்கு இடையேயும் அறிவாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை எப்ப நினைக்க முடியும் உங்களால? நீங்க துரியாதீத நிலையில சென்று பழகி 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 உங்ககிட்ட இருக்கிற அகங்காரம் மமகாரம் கரைஞ்சு நீங்க இறைவனுடைய தன்மையாவே மாறும்போது
இறைவனுடைய தன்மை என்ன? அன்பும் கருணை. உங்களுக்கு மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா அன்பு, சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா கருணை. அப்ப கருணை உள்ளத்தோட சமுதாயத்துல நீங்க என்ன பண்றீங்க? தொண்டு செய்ய போறீங்க. அந்த தொண்டு செய்யும் பொழுது ஒரு இறைவன் இன்னொரு இறைவனை திட்டுவாங்களா? அதுக்கான பயிற்சி தான் நீங்க அருள்நிதியர் பயிற்சி, நாம எடுத்து இருக்க பயிற்சி. விதிய மாத்தலாம்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படிங்க? நம்ம விதிய மாத்தலாம்? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது வந்து, இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பல்லுல கேன்சரு, ரமண மகரிஷிக்கு வந்து கையில கேன்சரு இல்லைங்களா? இருந்தாலும் விதிய யாராலையும் மாற்ற முடியாது. அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் இந்த தியான பயிற்சி, உடற்பயிற்சி, தொண்டு இதெல்லாம் என்னன்னா, அந்த வரக்கூடிய விதியால் வரக்கூடிய அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய பலத்தை ஏற்கக்கூடியதுக்காக தான் இந்த பயிற்சி எல்லாமே. சரிங்களா? இது வந்து நான் செய்தது இது இன்றைக்கு நான் செஞ்சிருக்கலாம், என்னுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்கான் அப்படின்றது என்னைக்கு உணர்றீங்களோ அப்பதான் நீங்க மகானாக முடியும். மனிதனிலிருந்து மாமனிதன், மகா மனிதன், மகானாக மாற முடியும் அப்படின்றதான் தத்துவார்த்திகள் சொல்றது. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வந்து மகரிஷியோட அந்த இதை பத்தி, விவேகானந்தர் பத்தி ஒருத்தருடைய கேள்வி பல பேருக்கு பதிலளிக்குங்கிற மாதிரி ஐயா தோன்றின விதம், அந்த விவேகானந்தர் எழுதி வச்சதை பத்தி இன்னைக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கலைமதி மோகன சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. விதியை பார்த்து நம்ம பயப்படுறதா தான் இருக்கும். ஆனா நீங்க ஏத்துக்கணும், அது எந்த அளவுக்கு மாத்திரம் பெற முடியும், இது மாதிரி எல்லாம் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. சில நிகழ்வுகளை நம்மளால மாத்த முடியலனாலும் ஏத்துக்கிட்டு தான் போகணும். அந்த அந்தனர் அந்த கதை நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடவுள கிருஷ்ணரே அவதாரம் எடுத்து வந்த போது கூட அவர் வரத்தையும் சாபத்தையும் ஒன்னாதான் ஏத்துக்கிட்டாரு. காந்தாரி சாபம் விடும்போது உங்க குளமே அழிஞ்சு போகணும் போது அவர் புஞ்சிரிப்போட போனதாதான் கதையில படிக்கிறோம். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமே இறைநிலைதான் அப்படின்றதெல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்கய்யா. இப்ப விவேகானந்தர் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பேசின பேராசிரியர்கள்ல விவேகானந்தர் வந்து நாம எல்லாருமே கடவுளின் கையில இருக்கிற பொம்மைகள் அப்படின்னு சொன்னதா ஒரு பேராசிரியர் சொன்னாங்க, கேட்டோம். இப்ப கடவுள்கிட்ட இருக்கிற பொம்மை அவர் ஆட வைக்கிற மாதிரி நம்ம ஆடுறோம் அப்படின்னா இதுல செயலு நம்மளது இல்லையேங்க ஐயா. எந்த ஒரு செயலுமே நம்மளது இல்லையே. கைய தூக்குனாலும் கடை தூக்குனாலும் கடவுள் செயல் வந்து இயற்கையின் ஒரு அங்கம், ஒரு பிராக்ஷன் நாம இல்லைங்களா? அது தண்ணீருக்கும் சூழ்ந்தழுத்தத்தாலே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலதான் நான் ஒருங்கி டஸ்ட் பார்ட்டிகள் வந்தது, இறைத்துகள் வந்தது. அதனுடைய கூட்டு சேர்க்கை தான் விண்ணு, விண்ணுடைய சேர்க்கை தான் எலிமெண்ட், எலிமெண்ட்ல இருந்து தான் அந்த பஞ்ச பூதங்கள் வந்தது. அப்ப இயற்கையிலிருந்து நீங்க வேறுபட்டு இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, இயற்கையோட இயேசுதாஸ் வந்து இந்த பாட்டை பாடி இருப்பாரு, நீயும் பொம்மை நானும் பொம்மை இல்லைங்களா? அப்ப நான் அசைந்தால் இந்த உலகம் அசையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் ஒரு படத்துல பாடுவார் இல்லைங்களா? அப்ப இறைநிலை என்ன நினைக்குதோ அதுல என்ன விதி இருக்கோ இருக்கிறத இருக்கிறபடி ஏத்துக்கணுமே தவிர அது வந்து எனக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே நான் போட்ட விதை, என்னுடைய முன்னோர்கள் போட்ட விதை, அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த தத்துவார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க செயலை மாத்துவீங்க. உங்க செயலால நல்ல காரியங்கள் உருவாகும். விதியினுடைய பலன் வந்து அதிகமா உங்களை பாதிக்காதுன்றதுக்காக தான் அவங்க சொல்றது இதெல்லாம். அப்ப நாம மனப்பக்குவம் அடையறதுலதான் இருக்கு எல்லாமே. அதுக்குதானே உங்களுக்கு மகரிஷி 9 தவத்தை கொடுத்திருக்காரு. மனம் என்ன பேர் பாருமா, மன பல கலை. உங்க மனதை பலப்படுத்தினீங்கன்னா என்ன தாழ்வு வந்தாலும் எந்த உயர்வு வந்தாலும் நீங்க ஆட்டம் போட மாட்டீங்க. எல்லாமே ஒரு சமநிலையா பார்ப்பீங்க.
இறைவன் வந்து இவர் ஏழ்மை, இவர் பணக்காரரு, இவர் சிவப்பா இருக்காரு, இவர் கருப்பா இருக்காரு, இவர் உயரமா இருக்காரு, குள்ளமா இருக்காரு, அதுக்கு மாதிரியா உங்களுக்கு வந்து உங்களுக்கு படைச்சிருக்காரு? எல்லாம் சமநிலை தத்துவத்தோட இருக்கணும். நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன். எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்படி வந்து நம்ம விதியை நம்மளால மாத்திக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு விதிக்கான நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? செய்யலாங்க ஐயா, செய்யலாம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.